அகத்திய பெருமான். அவன் தொழில் இது எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொன்ன? 8. ஒரே இடத்துல இருக்கா, மாறி மாறி வருதா? சரி, என்ன சூட்சமானு கேட்போம். அது என்ன நிலைகள் அப்படின்னு அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி தொழில் என்ன செஞ்சுட்டு வரேன்னு சொன்னைய? சரி சரி சரி, ஈகலோகத்து தொழில்களும் வேணும். அது என்ன தொழிலோ வருமானம் வரணும். இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயின் ஜெகத்தியமே அகத்தியம். ஒரு சஷ்டி நாளில் வந்து கலந்து அச்சஷ்டி நாளுக்குரிய அனுக்கிரக நிலை, அச்சஷ்டி நாளுக்குரிய கைங்கரிய அனுக்கிரக நிலை, அருட்புனர்ஜென்ம கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலையும் அபிடேக நிலைகளுக்குரிய கைங்கரியத்தையும் ஆற்றி அற்புதமாய் அதனை கண்டு வணங்கி அபிடேகத்தையும் கண்டு சச்சங்கத்தில் கலந்து இன்பமாய் உணவுண்டு செல்கின்ற வேளையில் படிப்படியாய் ரணநிலைகள் மாறி குணநிலை பெறுவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் இருவிழிகளில் இருக்கும் சிவத்தை அழைத்த இருவிழிகளில் இருக்கும் ஆற்றல் குறையாது அற்புதமாய் வழங்கிய வினையகற்றும் ஆசியாய் வழங்கிய நிலையிலிருந்து வினையகற்றும் ஆசியாகவும் அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம். யாம் ஓர் சஷ்டி பெருநாளில் கைங்கரிய நிலையாற்றி இதுபோல் சச்சங்க பெருவிழாவில் கலந்து செல்கின்ற பொழுது படிப்படியான நிலைகள் மாறும் ஆற்றலை அகத்தியனுடைய தீட்சை நிலையாக வழங்குகின்றோம் உமக்கு. ஓம் அகதீசாய நம. உங்களுக்கா தொடர்ச்சியான அனுக்கிரக நிலை வந்தடையும். அகத்திய நாமம் மறவாது சிவமகா வாழைசித்தன் நாமம் மறவாது சபை பற்றி எடுத்துரைக்க ஓர் இருவரிடம் எடுத்துரைக்கும் புண்ணியம் உனை வந்து சேரும். வருகின்ற நிலையில்லாத பொழிலும் புண்ணியம் உனை வந்து அடையும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அதாவது சொல்லுது உங்கள் கடமை. அவங்க வரணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன் வருவாங்களா அப்படிங்கிறதுக்குள்ளே போகக்கூடாது. சொல்லது உங்களோட கடமைன்னு அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு. அந்த புண்ணியத்தையும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓம் அகதீசாய நம. அருள் வடிவாய் திருமுருகப் பெருமானின் நிறமுடுத்தி ஏற்றமுடன் உயர்வாய் வணங்கி நிற்கும் சரணாகதி உள்ளுக்குள்ளும் இருந்து அற்புதமாய் வளம் வர உனை வளம் வரும் பிரபஞ்ச ஆற்றல் என்று நல்லாசி வழங்குகின்றோம். முருகப்பெருமானோட அந்த 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 வண்ணத்தை வணங்கி சரணாகதியோட வெளியே தோற்றத்தில் நிற்காம உள்ளுக்குள்ளேயும் சபையை சரணடையணும் மனசு அப்படின்னு சொல்லுதான். முழுமுதல் நிலையில் சபையை ஏற்றுக்கொள், முழுமுதல் நிலையில் சபையை வைத்துக்கொள், முழுமுதல் நிலையை சிரசில் ஏற்றி வைத்துக்கொள். சபை பற்றி அற்புதமாய் நலம் பெருகும், வளம் உண்டாகும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அதான் இங்கே உள்ள சூட்சமம். முழுசாக சபையை ஏற்றுக்கிட்டான்னா சபை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் நீங்கள் தேடி வந்த விஷயங்கள் செஞ்சு வந்த விஷயங்கள்லாம் புண்ணியம் இதுக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ளப்படும். அதெல்லாம் விரயமாயிச்சா நாங்கள் பயணப்பட்டதுன்னா இல்லை, அது பிரபஞ்சத்தில் இருக்குது. அது இந்த வினைகள் தீரும்போது அந்த புண்ணியங்கள் வந்து சேரும். ஓம் அகதீசாய நமக. ஒரு சஷ்டிக்கு கைங்கரியம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துட்டு சொல்லுதானோ.